பிரபுகாந்தி சார், இப்போ ஒரு மழையினுடைய பாதிப்பு, தீவிரமான மழைப்பொழிவு இருக்கும், தீவிரமான காற்றினுடைய வேகம் இருக்கும், இதெல்லாம் முன்கூட்டியே கணித்து பேரிடர் துறை ஒரு எச்சரிக்கையை கொடுப்பாங்க. ஆனால் நேற்று நேபாளத்தில் நடந்தது எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாத ஒரு நேரத்தில், ஒரு குறுகிய நேரத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜினால கணிக்க முடியாத ஒரு இயற்கை பேரிடர்கள் உருவாகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை இப்படி நடக்கக்கூடிய பேரிடர்களை கணிக்க முடியாத அளவுக்கு நம்மகிட்ட டெக்னாலஜி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? ரெண்டுல எந்த பார்வையை முன்னெடுக்கலாம்? முதல்ல 2 ஃபார்முலா இருக்குது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில். ஒன்று வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேச்சுரல் டிசாஸ்டர், மேன்மேட் டிசாஸ்டர் சொல்லுவாங்க. இந்த பேரிடர் வந்து உண்மையிலே கிங் ஆஃப் தி டிசாஸ்டருக்கு ஒரு டிசாஸ்டர் அப்படி தான் சொல்லணும். இன்னொன்று ஒரு 4 முனை தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது சுற்றுச்சூழல், ஈகோசிஸ்டம், இது எல்லாமே போட்டு எனக்கு தெரிஞ்சு செஸ்மிக் ஜோன் ரிக்டரில் 4.5 ரிக்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த கிளேஷியர் வந்து இருக்குது, அந்த கிளேஷியர் வந்து மெல்ட் ஆகிறதுக்கும் அந்த பர்டிகுலர் டைமில் பஸ்ட் ஆகிறதுக்கும் மெயின் காரணம் டிபேட்டில் நடந்த நிலநடுக்கம் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று சீனாவில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னால நான் ஒன்றும் சொல்கிறேன், ஹிமாலயஸ் வந்து மவுண்டைன் வந்து இயற்கையாகவே நிறைய இப்போ ஜாகிரஃபிக்கெலாம் நல்லா, நான் திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த ஜாகிரஃபி, சிவிக் சென்ஸ், இது ரெண்டுமே இல்லாதனால தான் இப்போ நடந்த மிகப்பெரிய பேரழிவுக்கு காரணம். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இப்போ நேற்று நடந்த ஃபுட்டேஜஸ் நம்ம எல்லாமே பார்க்குறச்ச இது வந்து க்ளவுட் பஸ்ட்டில் வராது, பெரிய ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்டில் வந்ததா அதுலேயும் வராது. இது முழுக்க காரணம் அந்த ஐஸ்பர்க் வந்து கிராக் ஆகி நிலச்சரிவு மாதிரி ஐஸ்பர்க் சரிவு வந்ததுனால அது அப்படியே பெருவெள்ளம் மாதிரி கன்வெர்ட் ஆயிருக்கு. இது வந்து கிளவுட் பஸ்ல வராது. கண்டிப்பா அந்த பார்வையை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதை நம்மளால கணிக்க தவறிட்டோமா? ஏன்னா இப்ப ஒருவேளை கணிச்சிருந்தா கூட இப்ப இன்று எச்சரிக்கை கொடுக்கப்படுது, நேற்று மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்க போது எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பான இடங்களுக்கு தஞ்சம் செல்லுங்கன்றாங்க. ஆனா நேத்து இது போன்ற எந்த அறிவிப்புகளுமே வரல அப்படின்றப்ப கணிக்க தவறிட்டோமா? உண்மையிலே கணிக்க தவறிட்டோம். அதான் நான் திருப்பி சொன்ன விஷயம் என்னன்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இந்த மாதிரி R&Dலாம் நிறைய பண்ணணும், ரெசிடென்ட் டெவலப்மெண்ட் நிறைய பண்ணணும். இப்போ இஸ்ரோ சேட்டலைட்லாம் அனுப்புகிறோம்ல, இப்போ சேட்டலைட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணலாமே, என்னென்ன நடக்குது ஏது நடக்குது. சார் ஹிமாலயாஸ் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி நிலச்சரிவு நடக்கிறதுக்கான ப்ரோன் ஜோன் தான். அவர் சொன்ன மாதிரிலாம் 6 ஜோன்லாம் வந்து அப்நார்மல், டேஞ்சரஸை விட அப்நார்மல் கண்டிப்பாக நடக்கும். அசஸ்மெண்ட் உறுதிட்டு சொல்லலாம். நான் ஒன்று சொல்கிறேன், இது வரைக்கும் நேபாள்லேயும் சரி, ஈவன் பீகார்லாம் 2008 வந்திருக்கு இந்த மாதிரி டிசாஸ்டர்லாம். அந்த 6 பேரே வந்து சோகம், பீகாரோட சோகம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ சார் சொன்ன மாதிரி 2050 அந்த கிளேஷியர்ஸ்லாம் மெல்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு உத்தரகாண்டே காணாமல் போயிடும், மேப்பில் இருக்காது. ஸோ திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன், குளோபல் வார்மிங் தான் மேஜர் ரீசன். சூப்பர் எலினோவுக்கும் இதுக்கும் கனெக்ட் இல்லை. அந்த விஷயத்தை என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். குளோபல் வார்மிங் தான் மிகப்பெரிய விஷயம். ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரியான பேரிடர்கள்லாம் வந்து ஓவர் நைட்டில் உருவே ஆகாது. இப்போ சைக்ளோன்லாம் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, சைக்ளோன் ஃபார்ம் ஆகிடுச்சு, அது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, லொக்கேட் பண்ண முடியுது. இப்போ சிலர்லாம் அசஸ்மெண்ட்டே பண்ண முடியல, 2 மணி நேரத்தில் கடந்து போய்டும் சொல்லுவாங்க. சில டைமில் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரே இடத்துலேருந்து அடிச்சதெல்லாம் கூட பார்த்தோம். ஸோ அது மாதிரி தான் இப்போ திருப்பி என்ன சொல்கிறோன்னா, இந்த இயர்லி வார்னிங் சிஸ்டம்லாம் வந்து நம்ம நிறைய R&D பண்ணோம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பெரிய லெவலில் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா இப்போ நேபாள் மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போ உத்தரகாண்ட், டெல்லி மாதிரியான டென்ஸ்லி பாப்புலேட்டட் உள்ள பீப்புளை ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் சேஃபாக போய் எவாகேட் பண்ண முடியுமா? எவாகேட் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா? பேரிடரை தாங்கக்கூடிய, டேக்கிள் பண்ணக்கூடிய நம்ம கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை. அதான் பெரிய கொஸ்டின் மார்க்கே. நீங்கள் வயநாடு கேஸே எடுத்தீங்கன்னா, வயநாடு கேஸ் கூட லேண்ட்ஸ்லைடு தான். ஆனால் அதில் மாவட்ட நிர்வாகத்தோட IAS IPS ஆஃபீஸோட ஃபெயிலியர் தான் சொல்லுவேன். ஏன்னா 5 நாள் மழை பெய்யிருக்கு. அந்த மழை வந்து மழையோடைய அந்த உறுதித்தன்மையை வந்து அரிச்சிருக்கு. 5 நாள் வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. ஏன் ஒரு பீப்புள் ஒரு 5 நாளாக மழை பெய்யுதுன்னா என்ன பண்ணுவாங்க? சென்னையில் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், மழை பெஞ்சுன்னா ஆற்றுல வந்து ஒன்று போய் நடத்தி வைப்பாங்க, ஏதோ ஒன்று டக்குன்னு. அப்போ 5 நாளாக நீங்கள் ஏன் பண்ணல? சரி, 5 நாளாக. அதுதான் திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா, IAS IPS ஆஃபீஸர்ஸ் மத்தியில் பேரிடர்கள் சம்பந்தமான நிறைய அவேர்னஸ் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து சயின்டிஃபிக்கலாக R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி சீரியஸாக சொல்கிற, ஹிமாலயாஸ் வந்து இந்தியாவை காப்பாற்றுறது எப்படி இராணுவமோ அதை விட 1000 இராணுவத்துக்கு சமம் வந்து கிளைமேட்டிக் வைஸ் ஹிமாலயாஸ் வந்து இந்தியாவுக்கு அமைஞ்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். நமக்கு பருவமழை கூட இமாலய கிடைக்குது. ஆமாம், அது மாதிரி இப்போ கங்கை நதி கூட வருதுல்ல, அதெல்லாம் வந்து எப்போவுமே வற்றாத நதி. அதோட
மோர் ஃபார்மேஷன் டிபேட்லேருந்து தான் வருது. இப்போ நம்ம எல்லா விஷயத்தையுமே இப்போ சென்னையில் ஒரு வெள்ளம் வந்தாலோ இல்லை பிற பகுதிகளில் அதீத கனமழை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கொட்டி தீர்த்தாலோ எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருவோம். இது மனித தவறு, நாம செஞ்ச தவறுக்கு தான் இன்னைக்கு அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நேற்று நேபாளத்தில் நடந்ததை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், எந்த வகையில் வகைப்படுத்தலாம், அது யாருடைய தவறாக எடுத்துக்கலாம்? சரி, அதாவது குளோபல் வார்மிங்கான காரணம் ரூட் காஸ் அனலைசிஸ் பண்ணி பார்த்தா மேன்மேட் டிசாஸ்டர் தானே. அது பாட்டு ஐஸ்பர்க் இருக்கு. அந்த ஐஸ்பர்க் வந்து மெல்ட் ஆகி கிராக் ஆகுறதுக்கு 2026 என்ன காரணம்? எங்கள் தாத்தா பாட்டி எனக்கு விட்டு போன இந்த ஈகோ சிஸ்டம், இந்த என்விரான்மெண்ட்டு இப்போ என்னோட பேரன் பேத்திக்கு அது மாதிரி நான் கொடுப்பேனான்றதே. ஏசி இல்லாத வீடே இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு இல்லை, கார் இல்லாத வீடு இல்லை, அது மாதிரி தானே ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் தான் ஈகோ சிஸ்டத்தை. சரி, நான் ஒன்று சொல்லுங்க, என்விரான்மெண்ட் ஈகோ சிஸ்டம்ன்றது ஒரு சைக்கிள் சார். அந்த சைக்கிளில் ஏதாவது ஒன்று தடைப்பட்டாலும் எல்லாமே நிற்கும். அதாவது இப்போ நீங்கள் சைக்கிள் ஸ்டாண்டில் ஒரு சைக்கிளை தட்டி விட்டால் எப்படி டக்கு டக்குன்னு எல்லாமே போய் விழுதோ, அதே மாதிரி தான் ஒன்று கனெக்ட். இப்போ இது வந்து எப்படி எடுத்து போனால் ஹியூமன் பிஹேவியர், நம்மளுடைய தனி மனித ஒழுக்கம் தான் எல்லாத்தையுமே எடுத்துன்னு போகுது. பிளாஸ்டிக் யூசேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதுல இருந்து பிரபுகாந்தி அவர்களுடைய வார்த்தைகள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள் அப்படின்றது இப்படித்தான். இயற்கை பேரிடர்களை மனித இனம் இன்னும் சந்திக்க வேண்டிய சூழலை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். வாழ கத்துக்கணும்னு சொன்ன மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சை டேக்கிள் பண்ண மாதிரி வாழ பேரிடரையும் நம்ம கத்துக்கணும் அப்படின்றீங்க. சரி, திரு பிரபுகாந்தி, இப்போ ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடுகளுமே பாதுகாப்பு சார்ந்த திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. நம்முடைய எல்லைகளை பாதுகாக்க வேண்டும், நம்ம நாட்டை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் பேரிடர் துறைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னால் பேரிடரை பாதுகாத்தால் மட்டுமே நாட்டை பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி நம்ம செல்ல தொடங்கிட்டோமா? அதுக்கான சமிக்கைகளும் சாத்தியங்களும் தான் அந்த நேபாளம், வங்கதேசத்தில் ஏற்படக்கூடிய விபத்து, இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமா? நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஈவன் அரசியல் கட்சி கூட சரி, இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி வரப்போகிற பேரிடரை யார் நல்லா கையாளுறாங்களோ அவங்களால தான் திருப்பி ஆட்சி அமைக்க முடியும். அந்த மாதிரி டெக்னாலஜி சொல்லணும். நான் திருப்பி ஒரு நல்ல அவேர்னஸ் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் டேஸ்லாம் வந்து இந்த க்ளீன் கிளப்பு, எக்ஸ்னோரா கிளப்பு, இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி இதெல்லாம் இருந்தது. ஸோ திருப்பி ஒரு விஷயம், ரொம்ப இந்த மாதிரி டிசாஸ்டர் நடந்ததுக்கப்புறம் நடக்க போகிற ரீஹாபிலிட்டேஷன் ஆக்டிவிட்டி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்ல இப்போ நான் திருப்பி சொல்கிற என்ன விஷயம்னா, இப்போ எங்கள் தாத்தா பாட்டிலாம் இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வர மாதிரி, இனிமேல் நான் என் பேரன் பேத்திக்கு நல்ல இடத்த கொடுத்துட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல இயற்கையான சுவாசமான இயற்கையான காற்று கடிச்சா போதும், நல்ல தண்ணி குடித்தா போதும் அப்படின்ற மாதிரி சூழல் இருந்தால் போதும். ஏன்னா டோட்டலி பொல்யூட்டட், எங்கே பார்த்தாலும் இதுதான் நடக்குது. இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு இந்த சிவிக் சென்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் உள்ள கொண்டு. திருப்பி நான் சொல்லணும்னா, சார் சொன்னால் பார்த்தீங்களா, எல்லாமே கிளைமேட்டிக் சேஞ்சு சென்ட்ரிக்காக கவர்மெண்ட் இருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் தான் பாலிசி மேக்கர். திருப்பி சொல்கிறேன், அரசாங்கம் தான் முழு காரணம் மக்களை காப்பாற்றுது. அதுதான் வந்து அரசாங்கத்தோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆஃப் தி ஆர்டர். நான் இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட்டு மேப்பில் டிக்ளேர் பண்ணணும், இதெல்லாம் ரெட் ஜோனு, இதெல்லாம் வந்து மோஸ்ட் வல்னரபிள் ஏரியா, இந்த இடத்துக்கு போகாதீங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி நான் நேபாளில் எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் கொடுக்காதீங்க. சில ஏரியாலாம் வந்து வாழ தகுதியற்ற நகரமாக டிக்ளேர் பண்ணிடுங்கன்ற. அப்படி பண்ணிட்டு அந்த இடத்துல மக்கள் ஏன் போகிறாங்க? திரு பிரபுகாந்தி, இப்போ இந்த பேரிடரில் உயிரிழந்திருக்கக்கூடியவர்கள் நேபாளத்தை சார்ந்தவர்களை தாண்டி நேபாளத்திற்கு வந்தவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அப்போ நம்ம பேரிடர் சார்ந்து பார்க்கும்போது இப்போ ஒரு இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. போனாலும் கூட அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி மீள்வது அப்படின்ற ஒரு பாதையை நோக்கி தான் நம்ம போறோம். அந்த நடவடிக்கையை சரியா எடுக்கிறோமா? அதான் கேள்வி. கரெக்டான கேள்வி தான் சொல்றீங்க. திருப்பி என்ன சொல்றேன்னா, நேபாள் மக்களை விட டூரிசம் தான் பெரிய லெவலில் எஃபெக்ட் ஆயிருக்கு. டூரிசத்தை நீங்க அலோவ் பண்ணனால தான் அந்த சிவி பீச்சு, சிவி அப்பார்ட்மெண்ட்டு, சிவி ஹோட்டலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதிக்கரை ஓட்டி ஏன் அவ்வளோ ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் வருது? பாயிண்ட் அதுதான் சொல்ல வரேன். அப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க? பிளான் அப்ரூவல் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறேன் திருப்பி சார். இனிமேல் சேஃப்டி அண்ட் டிசைன் வந்து ஆர்கிடெக்ட் லெவல்லே கொண்டு வரணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை திருப்பி என்ன சொல்கிறேன்னா, சிவில் வருது, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வரும், வருவாய்த்துறை வரும், ஃபயர் வரும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பாலிசி கொண்டு வாங்கன்ற. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கூட வரும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வரணும். இதில் வந்து மல்டி மாடல் கோஆர்டினேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல வரேன், இப்போது வந்து டிபெட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்தது, நேபாளில் வந்தது, அதனால் இந்தியாவுக்கும் எஃபெக்ட் வருது. இன்றைக்கி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 1/2 hour முன்னாடி, சீனாவில் இருக்கிற டேம் வந்து 2 மில்லியன்
அந்த வாட்டர் வந்து மேபி என்ன சொல்கிறது ஓவர்ஃப்ளோ ஆகியோ இல்லாட்டி அது வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு நேபாளுக்கான பேட்டாச்சு நான் ஒன்று சொல்கிறேன், டிசாஸ்டரோட டெஃபினிஷனே ஒரு வாட்டி வந்தால் அடுத்த 15 நாளுக்கும் பெரிய ப்ராப்ளம் வரதான் செய்யும். மேபி நேற்று இந்தியா எஸ்கேப் ஆகிடுச்சு, அடுத்த 10 டேஸ்க்கும் அவேக்கனிங் தூக்கம் இல்லாத இரவாக தான் உத்தரகாண்டுக்கும் பீகாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருப்பி ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், வற்றாத நதி ஜீவநதி கங்கைன்னு சொல்கிறோம்னா அந்த கங்கை ஏன் வருதுன்னா அந்த ஐஸ்பர்க்கு கிளாசியர்ஸ்லாம் இருக்கிறனால தான் வருது. அது உருகி இது மாதிரி கொத்து கொத்தா காலி ஆயிடுச்சுன்னா கங்கை நதி எங்கே போச்சுன்ற மாதிரி தான் என் பேரன் பார்ப்பான். புவியியல் அமைப்பே மாறிடும். இதே சூழல் தொடர்ந்துச்சுன்னா புவியியல் அமைப்பே இந்தியாவினுடைய சூழலை மாறிடும். அப்படிதான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த பார்வையிலே பார்க்கலாம்.